அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞானம் பெற வழி. நாம் ஞானத்தை அடைய அதற்கான முக்கியமான வழிகள் என்ன என்பதை பற்றி நாம இன்னைக்கு சிந்திக்கலாம். முதலில் பார்த்தீங்கன்னா, தன்னை அறிதல். அதாவது நான் யார் என்ற விடையை தேடி தன்னுடைய சுயத்தை அறிதல். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, தியானம். மனதை ஒருமுகப்படுத்தி அமைதியை கண்டு நாம் அறிதல். மூன்றாவதாக குருவின் உபதேசம். அதாவது அனுபவிக்க ஞானிகளின் வழிகாட்டுதலை நாம் பின்பற்றுதல். அடுத்து ஆசை சீரமைத்தல். நம் உலக பொருட்களின் மீது உள்ள பற்றை குறைத்து கொண்டு ஆசையை அளவோடு வைத்துக் கொள்ளுதல். மேலும் புலன் அடக்கம். 5 புலன்களை நாம் நம் கட்டுக்குள் வைத்திருத்தல். இந்த 5 வழிமுறைகளையும் நாம் தவறாமல் பின்பற்றும் போது நாம் ஞானத்தை சுலபமாக அடைந்து விடலாம் என்கிறார்கள் நம் முன்னோர்கள், நம் மகான்கள். எல்லாருமே இதை பத்தி தான் பேசுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, முதல்ல தன்னை அறிதல். தன்னை அறிதல் என்றால் என்ன? நான் உடலா, உயிரா, மனமா, இல்லை அறிவா அப்படின்னு நாம பார்க்கணும். நான் யார் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாமே தெரியக்கூடியது. இந்த கொஸ்டின், இந்த கேள்வி கேட்கும் பொழுது நான் யார் என்ற கேள்வி கேட்டோம்னாவே நமக்கு எல்லாருமே ஒருத்தர் ஞாபகம் வரும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ரமணர் மகரிஷி தான் அவரு. அவர் மட்டும் இல்லை, எல்லா மகான்களும் பார்த்தீங்கன்னா இந்த வினாவை கேட்டுதான் எல்லா இயற்கை ரகசியங்களையும், பிரபஞ்ச உண்மைகளையும், தன்னை பற்றியும், தன்னுடைய மூலத்தை பற்றியும், தன்னுடைய வாழ்க்கை பற்றிய உண்மைகளையும், கடவுள் பற்றிய உண்மைகளையும் மற்றும் எல்லா சூட்சமங்களையும் அவர்கள் அறிந்தார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எனலாம். இருந்தாலும் நான் யார் என்ற இந்த கேள்விக்கு முழுக்க முழுக்க காரண கர்த்தாவாக, சொந்தக்காரராக, உரிமையாளராக, எல்லோருடைய மனங்களிலும் நிறைந்து விட்டவர் யார் என்றால் நம் ரமண மகரிஷி தான். ரமண மகரிஷி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில அவருடைய தந்தை மரணம் அவருக்கு நான் யார் என்ற கேள்வியை கேட்க வைத்ததுன்னு சொல்லலாம். ஐயா பாத்தீங்கன்னா காலையில அழகா ஸ்கூலுக்கு ரெடி ஆகி கிளம்புறாரு. தன்னுடைய அப்பா அவருக்கு தேவையான தின்பண்டங்கள், அப்புறம் புக்ஸ், பேப்பரு, பென்னு, அப்புறம் நோட்டு, எல்லாமே பென்சில், இந்த மாதிரி எல்லா வித பொருட்களையும் வாங்கி கொடுத்து அவரை பள்ளிக்கு அனுப்புகிறார். ஆனால் வீடு திரும்பி வரும்பொழுது பார்த்தால் வீடு முழுக்க கூட்டமாக இருக்கிறது. ரமணர் மகரிஷிக்கு மிகவும் சந்தேகமாக உள்ளது. ஏன் குழப்பமாக உள்ளது? ஏன் இப்படி எல்லாரும் சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்பா இல்லப்பா, அப்பா இறந்துட்டார், அப்பா போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிக்கிட்டே வராங்க. அப்போ ரமணர் மகரிஷி ஒரே குழப்பமாக இருக்கிறது. ஏன் அப்பதானே காலையில எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாரு, இப்ப எங்க போயிட்டாருன்றீங்க, எங்க இருக்காருன்னு சொல்றீங்க? தோ இருக்காரே, கூடத்திலே கிடத்தி வைத்திருக்கார்கள் அவருடைய அப்பாவினுடைய உடலை, உயிரில்லாத அந்த உடலை கூடத்தில் கிடைத்து வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்து ரமணர் மகரிஷி, தோ இருக்காரே அப்பா, அப்பா இல்ல அப்பா இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கீங்க, அப்பா எங்க இருக்காரு? இதோ இருக்காரு. என்ன அப்பா இல்லப்பா, அப்பா இல்லப்பா, அப்பா போயிட்டாருப்பா. அப்பா போயிட்டாரா? அப்பா போயிட்டாருன்னா அப்ப இது யாரு? இந்த உடல் அப்பா கிடையாதா? அப்ப இந்த உடலுக்குள்ள இந்த உயிர் எங்க போச்சு? அப்ப உயிர் தான் அப்பாவா? இல்ல எதுதான் அப்பா? யாருதான் அப்பா? அப்படின்ற கேள்விகள் அவர் உச்சத்தை தொடும் பொழுது அவர் என்ன செஞ்சாருங்களாம்? திருவண்ணாமலையில போயிட்டு அமைதியாக அமர்ந்து விட்டு அந்த கேள்விக்கான பதிலை அவர் தேட ஆரம்பித்து விட்டார். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் நான் யார் என்ற கேள்வி கண்டிப்பாக எழ வேண்டும். ஞானத்தை பெற முதல் வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் வழியே ஃபர்ஸ்ட் வே, அது எதுன்னு பாத்தீங்கன்னா அழகா சொல்லலாம், தன்னை அறிதல். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்ற எல்லா விஷயம் தான். நான் யார் என்ற கேள்விக்கு கிடைக்கும் பதிலே மற்ற எல்லா கேள்விகளையும் எரித்து சாம்பலாக்கி விடும் என்கிறார் ரமணர் மகர்ஷி. அப்பதான் நம்ம இந்த வாழ்க்கையில உச்சத்தை அடையணும், உயர்நிலையை அடையணும், இறைவனை போய் சென்றடையணும். அப்படி என்றால் நான் யார் என்ற கேள்விக்கு நமக்கு பதில் கிடைத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் மனித குலத்திற்கே உள்ள பண்பு என்னவென்றால் பார்த்தீங்கன்னா, நான் யார் என்பதை விட நீ யார் என்று கேட்டே நாம் பழகப்பட்டிருப்பீர்கள். நீ யார்? நீ யாரு என்ன கேள்வி கேட்கறது? நான் யார் தெரியுமா? யாருடைய பொண்ணு தெரியுமா? யாருடைய வீட்டுக்காரர் தெரியும்? எங்களுடைய வீட்டுக்காரர் யார் தெரியுமா? அவர் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா?
இப்படிதான் நான் யாருடைய என்னுடைய மகன்கள் யாரு தெரியுமா? இப்படிதான் நாம அடுத்தவர்களை கேள்வி கேட்டே பழக்கம். முதல் முறையாக எப்பொழுது ஒருவன் நான் யார் என்று உள்ளுக்குள்ளே கேள்வியை எழுப்புகிறானோ, அப்பொழுதே அவன் ஆன்மீக பாதைக்குள், ஞானத்திற்கான வழிக்குள் அவன் அடியெடுத்து வைத்து விட்டான் என்று சொல்லலாம். இப்ப அதுக்குள்ள அவன் வந்துட்டான்னா, அவன் அடைய முடியாத இலக்கு என்பதே கிடையாது. அதுதான் கடைசி, அதுதான் மூலம், அதுதான் ஆதி. தொடக்கமும் அதுதான், அதுதான் அந்தமும் அதுதான், எல்லாமே அதுதான். அங்கதான் முடிவு. அப்போ ஒருவன் நான் யார் என்ற கேள்வி எழுப்புகிறானோ, அப்பொழுது அவனுக்கு ஞானத்திற்கு செல்வதற்கான வழிகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றனாக திறந்து கொண்டே இருக்கும். அந்த கதவுகள் அனைத்தும் திறந்து விடப்படும் என்று மகான்கள் சொல்றாங்க. அப்பா இறந்துட்டாரு, எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த இழப்பு, இந்த இழப்பு, ஒரு துன்பம் ஒரு வீட்டுல வருது, எனக்கு ஏன் இந்த துன்பம் வருது, எனக்கு ஏன் இந்த இழப்பு வருது, அப்போ இந்த துன்பம் தான் அப்ப நான் யாரு, நான் உடலா, உயிரா, மனமா, இல்ல அறிவா, நான் எங்கிருந்து வந்தேன், நான் எப்படி வந்தேன், நான் எங்க போறேன், என்னுடைய ஆதி என்ன, என்னுடைய மூலம் என்ன, என்னுடைய முடிவு தான் என்ன, இன்பம் துன்பம் தான் எனக்கு, நான் வாழ்க்கையில எப்பவுமே துன்பம் தான் இருக்கணுமா? இதே மாதிரி கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். நம் வாழ்க்கையில் இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். நம்மை பற்றியும், மற்றவர்களை பற்றியும். ஏன் புண்ணியம் செஞ்சவங்க எல்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? நான் எந்த பாவமே பண்ணலையே, எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், தப்பு தப்பு தப்பா பண்றாங்க, அவங்களெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் நம்முடைய மனதில். நான் யார் என்ற ஒற்றை கேள்விக்கு மட்டும் விடை கிடைத்து விட்டால், ரமணன் மகரிஷி சொன்னது போல பல கோடான கோடி கேள்விகள் இப்ப நம்ம கேட்டோம் இல்லையா, இந்த கேள்விகளுக்கு எல்லாம் எல்லா கேள்வியும் எரித்து விட்டு நான் யார் என்பதற்கு பதில் கிடைத்தால் எல்லா கேள்வியும் பஸ்பமாக்கி விடும் என்கிறார் நம் ரமணர் மகரிஷி. ஞானத்தை அடைய வழி முதலில் நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான விடையை பற்றி தான் நாம எளிமையாக நம் வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய கவிகள் மூலமாக நாம சிந்திக்கலாம். நீங்க கேட்கலாம், நான் யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் யார், என்னுடைய பெயர் வந்து இது, என்னுடைய பெயர் இது, என்னுடைய குழந்தைங்க பெயர் இது, என்னுடைய கணவர் பெயர், என்னுடைய அப்பா அம்மா பெயர், இந்த மாதிரி நாம அடுக்கிக்கிட்டே போவோம். நம்முடைய ரிலிஜன் என்ன, என்னுடைய மதம் என்ன, ஜாதி என்ன, நாடு என்ன, என்னுடைய தொழில் என்ன, நான் மேரிடா அன்மேரிடா, இப்படி என்னுடைய வருமானம் என்ன, என்னுடைய கல்வி தகுதி என்ன, நம்மை பற்றி கொடுக்கும் தகவல் எல்லாமே நான் தான், இதுதான் என்னுடைய பயோடேட்டா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் கிடையாது. ஐயாவுடைய கவியில அழகா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நம்ம அதை பார்க்க போறோம். 3 கவிகளை ஐயா சொல்லியிருக்காரு. 4 வரைதான். ஆனா அதனுடைய விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு 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 கொட்டி கிடக்குது. இதுல பாத்தீங்கன்னா முதல் கவியில நான் யார் எனும் வினா நல்லுயிர் அறிவிற்கு நான் அகம்பாவமாய் குறுகிய நாட்டத்தில் நான் பேரறிவாம் நற்றுவ ஆழ்வினில் நான் முழுமை பெற பிரம்மமே நானாகும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நான் யார் என்று முதல்ல நான் கேள்வி கேட்டுக்கிட்டே போறேன். அப்ப போகும்போது முதலில் ஆரம்ப நிலையில் பதில் என்ன வருமா, நான் யார் தெரியுமா, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ற அகம்பாவம், கர்வம் தான் நான் அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பார்கள். ஆரம்ப நிலை இப்படிதான், நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அப்ப அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏய் நான் செய்யறேன் இந்த வேலையை, நான் பாட்டு பாடுறேன், நான் வேலை செய்யறேன், நான் வேலைக்கு போறேன், நான் மட்டுமே சம்பாதிக்கிறேன், நான் மட்டுமே இந்த வீட்டு வேலைகளே பாத்துக்கிறேன், நான் தான் சாமான கழுவுறேன், நான் தான் துணி துவைக்கிறேன், நான் தான் உங்களுக்கு எல்லா வேலையும், எல்லாமே நான் 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 என்று அகம்பாகமாகவே வெளிப்படும். அறிவு இன்னும் உள்ளே செல்கிறது. நான் பேரறிவாகும் நற்றுவ ஆழ்வினில் நான் முழுமை பெற பிரம்மமே நானாகும் என்கிறது. அதாவது நாம் ஆழ்ந்து ஆழ்ந்து முன்னும் சொல்ல செல்ல செல்ல விடை கிடைக்கிறது அந்த அறிவுக்கு, அது நானாகவே உள்ளேன் என்று விடை கிடைக்கிறது. அதற்கு கிடைக்கக்கூடிய விடை அறிவு. எது ஒன்று கேட்டு செல்கிறதோ அந்த உணர்வை, எது எது நான் யார் நான் கேட்டு போச்சு இல்ல, ஒரு அறிவு ஒண்ணு கேட்டு போச்சு இல்ல, அதுவே நானாக இருக்கிறேன் என்ற பதிலாக நமக்கு கிடைக்கிறது. நான் யார் என்று உள்ளிருந்து எது கேட்கிறதோ அவரே நீ என்ற விடை நமக்கு கிடைத்து விடுகிறது. எனவே நான் பேரறிவாகும் நற்றவ வாழ்வினில் அறிவு மேலும் ஆழ்ந்து ஆழ்ந்து எனக்குள்ளே செல்லும் பொழுது, அறிவு எப்படி வந்தது நமக்குள்ளாக, இந்த அறிவு, இந்த பண்பட்ட அறிவு, இந்த சிற்றறிவு, இந்த இந்த பின்னப்பட்ட அறிவு எப்படி நமக்குள் இருக்கிறது என்று பார்த்தால், அந்த பேரறிவாகி அந்த வால் அறிவாகிய பரம்பொருளாகிய
என் பரம்பொருளே எனக்குள்ளாக அறிவாக சிற்றறிவாக பின்னப்பட்ட அறிவாக உள்ளது என்பதை நாம் அறிய முடிகிறது. மேலும் ஐயா வள்ளலார் ஐயா கூட சொல்வாரு, நமக்குள்ள சிற்சபைக்குள்ளே இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளாம் அருட்பெரு ஜோதியாக நமக்குள்ளே இருக்கிறார். ஒரு சிற்றறிவாக இருக்கக்கூடியதுதான் அது அருட்பெருஞ்சோதியாகவே இருக்கிறது. அது நமக்கு சிற்றறிவா சிறுஞ்சோதியாகவே நாம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாருங்க. நாம தவத்தில் ஆழ்ந்து செல்ல செல்ல ஒன்றி ஒன்றி நாம் பழக பழக பதில் நீ நலிவு இல்லாத, அதாவது அப்படின்னா நீ அழிவு இல்லாத மிக பெரிய மெய்ப்பொருளாகி பிரம்மமே நீயாகவே இருக்கிறாய் என்கின்ற உண்மை என்பது தெரிய வருகிறது. இதுதான் தத்துவம் மசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது நீயாகவே இருக்கிறாய் என்கிறது சாமவேதம். இதுதான் உண்மையும். இந்த உண்மை நமக்கு புலப்படும். அழகாக ஐநூறு கவியிலும் சொல்றாரு, நான் எனும் எழுச்சியை நாடி ஆராய்ந்திட நான் முதலில் மனமாக பிடிப்படும். நான் மனதின் மூலம் நாட அங்கு உயிராகி பிடிப்படும். நான் உயிரின் மூலத்தை நாட நாட நான் சிவமாகவே மாறிவிடும். இன்னும் அழகில்ல, அழகா சொல்றாரு. நான் என்று எழுச்சி வரும்பொழுது அதை நாடி நாடி நான் செல்லும் பொழுது நான் அகம்பாவத்துக்குள்ளே இருக்கிறேன். நான் தான் அகம்பாவத்துக்குள்ளே சென்று நான் முதலில் அப்படியே உள்ளுக்குள்ளேயே போகும்போது நான் அகம்பாகமா தெரிஞ்சேன்னா அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மனசுதான் நானு அப்படின்னு பிடிப்படும். நான் மனதில் மனம்தான் என்று பிடிப்படு போது சரி மனம் எங்கிருந்து கிளம்புகிறது, அதனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது, அது எங்கிருந்து வருகிறது, மனம் என்பது எப்படி செயல்படுகிறது, மனம் என்பது அதனுடைய மூலம் என்ன, அதனுடைய ஆதி என்ன, அதனுடைய அந்தம் என்ன, அதனுடைய எந்த இருப்பை வாங்கி கொண்டு அந்த மனமானது செயல்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதாவது அது மனமே அது உள்ள செல்ல செல்ல அதுவே உயிராகி உயிர் இருக்கும் வரைதான் இந்த மனம் இருக்கும் என்பது புலப்படுகிறது. உயிரிலிருந்து வரும் அலையேதான் மனம். உயிரின் படர்க்கடிலேயே மனம் என்கிறார் நம் வேதாத்ரி மகரிஷி ஐயா. நான் முதலில் மனமாக தெரிந்து உள்ளே செல்லும் பொழுது அது என்னவா மாறுது, உயிராக தெரிகிறது. சரி, மீண்டும் ஆழ்ந்து போக போக அந்த உயிர் எப்படி எங்கிருந்து வந்தது, அது எப்படி செயல்படுகிறது, இந்த உயிர் என்னை விட்டு போய்விட்டால் இது பிணம் என்று ஆகிவிடுகிறது, இதனை விரித்து விடுகிறார்கள், இல்லை புதைத்து விடுகிறார்கள், இந்த உடலுக்கு எந்த மரியாதையும் இல்லை, அப்போ இந்த உயிர் நானா என்ற கேள்வி கேட்கும் பொழுது இந்த அறிவானது உள்ளுக்குள்ளே ஏதோ தேடிக்கொண்டு செல்கிறது பாரு, அது ஆனது இந்த உயிரின் மூலத்தை நாடி செல்கிறது. இவ்வளவு ஆற்றல் பெற்ற உயிர் எது, இந்த உயிருக்கு தேவையான ஆற்றல் எங்கிருந்து வருகிறது, அதற்கு கொடுக்கிற சக்தி எங்கிருந்து கிடைக்கிறது, இந்த உயிரை நாடி செல்லும் பொழுது நான் அந்த உயிரின் மூலத்தை நாடி செல்லும் பொழுது நற்சிவமே நானாகிறேன் என்று அழகாக ஐயா சொல்கிறார். அதாவது அந்த சிவமே அதுவே அந்த வற்றா இருப்பு, அந்த பேரறிவு, பரம்பொருள், ஆதி அனாதி பிரம்மம் எல்லாமே இறைவனே நானாகவே இருக்கிறேன் என்பது எனக்கு தெரிய வருகிறது. நான் எனும் எழுச்சியை நாடி ஆராய்ந்திட நான் முதலில் மனமாக பிடிப்படும். நான் மனதின் மூலம் நாட அங்கு உயிராகி நான் உயிர் மூலத்தில் நாட நற்சிவமாக மாறிவிடும் என்கிறார் நம் ஐயா. பாத்தீங்களா என்ன அழகையில இவ்வளோ விஷயங்கள் நாளே வரையில எப்படி ஐயா கொடுக்கிறாரு பாருங்க. அடுத்து மூன்றாவது கவி என்ன சொல்றாரு பாருங்க. நான் யார் என்ற வினவ நல்லுடலும் உயிர் அறிவு நல் இணைப்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒலிக்கும் உன்னுடலே வாகனமாம் உள் இயங்கும் ஆற்றல் உயிர் வான் கடந்த மெய்ப்பொருளே வால் அறிவாம் அதுவே நான் என்கிறார். அதாவது நான் யார் என்று முதலில் நான் உள்ள போகும்போது பரு உடல், இந்த ஊன் உடல் தான் வாகனம் சொல்றாங்க, இந்த பருவுடல் தான் நானு, இல்ல இந்த உயிர் மனம் அறிவு இந்த நான்கும் சேர்ந்து கூட்டு இணைப்பாக இருக்குது, இதுதான் நான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த ஊன் உடலே வாகனம், இந்த உடல் தான் வாகனமா எடுத்துக்கோங்க. அப்ப இதுக்குள்ள இயங்கக்கூடிய ஆற்றல் இந்த உயிர் தான் இதுக்குள்ள இயங்கக்கூடிய ஆற்றலை எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாகனத்துக்குள்ள இருக்கு, அந்த வாகனம் ஓட்டிட்டே போறாங்க, அந்த வாகனம் தான் வந்து நம்மளுடைய உடலா வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு போடக்கூடிய பெட்ரோல் தான் நம்மளுடைய உயிர். அப்போ நாம இதுல எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அந்த வாகனத்தில் பயணம் செய்து கொண்டு செல்கிறோம் ஆன்மா, அதுதான் நாம். அப்ப இந்த வாகனத்தை ஓட்டி செல்பவர் யார், மனம்தான் இந்த வாகனத்தை ஓட்டி செல்கிறது. கண் போன போக்கிலே கால் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் வந்த பாதையை மறந்து போகலாமா,
மனிதன் வந்த பாதையை மறந்து போகலாமா? கண் போன போக்கிலே போகலாமா? இந்த மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? என்ன அழகான ஒரு கண்ணதாசன் பாடல். இந்த மாரி நம்போ இந்த மனம் போன போக்கிலே போகக்கூடாது. இந்த ஊன் உடலே வாகனம். அதில் இயங்கக்கூடிய உயிர் தான், அந்த பெட்ரோல் தான் உயிர். அதுக்குள்ளே பயணம் செய்பவர் ஆன்மா. அதை ஓட்டி செல்பவர் மனம். இந்த மனம் போன போக்கிலே நாம போகக்கூடாது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்குள்ள அமர்ந்து பயணம் செய்யக்கூடிய உரிமையாளர் தான் நான். அதுதான் ஆன்மா. அதுதான் அறிவு. அறிவு சொல்ற மாரி தான் அந்த மனம் போணும். மனம் போன போக்கில போக்கூடாது. அந்த அறிவாகிய நான், ஆன்மாவாகிய நான் சொல்கின்றபடிதான் எனக்குள்ள இருக்கிற மனமானது செயல்பட்டு சென்றால் தான் இந்த ஊன் உடலே வாகனமாகிய இந்த உடல் அழகாக இயங்கிக் கொண்டிருக்கும். அதற்குள்ள உயிர் பெட்ரோல் மாதிரி. உயிர் இந்த பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா, உயிராற்றல் காலியாச்சுன்னா நம்ம என்ன ஆகும்? இறந்து போயிடும் இல்லையா? இதுதாங்க நான் யார் என்று வினவ நல்லுடலும் உயிர் அறிவு நல் இணைப்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒலிக்கும் ஊனுடலே வாகனமாம் உள்ளியங்கும் ஆற்றல் உயிர் தான் கடந்த மெய்ப்பொருளே வாழறிவாம் அதுவே நான் தான் அந்த பேரறிவாக ஆன்மாவாக அந்த இடத்தில் அருட்பெருஞ்சோதியாக அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அழகாக ஐயா விளக்கி இருக்கார். எல்லா பொருட்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா இடத்திலும் இறைவனே உள்ளார் என்றும் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய பண்பு நமக்குள்ளும் தோன்றும். அப்பொழுது அது அன்பும் கருணையுமாகவே மாறுவோம் என்று அழகாக கூறியுள்ளார். இதையே திருமூலரும் சொல்லியிருக்கார். தன்னை அறிவும் அறிவோடு பிறந்திருப்பவனே மனிதன். அவன்தான் அதுதான் 6வது அறிவு. அழகாக ஒரு பாடல்ல சொல்றாரு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானும் கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை பெற்ற பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அப்படின்னு அழகா சொல்றார். தன்னை அறியும் அறிவு இல்ல, தன்னை அறிந்தபடி நான் தான் கடவுளா? எனக்குள்ளதான் அந்த அறிவு இயங்கிட்டு இருக்கா? எனக்குள்ளதான் அந்த ஆன்மா இருக்கா? எனக்குள்ளதான் அந்த அருட்பெரும் ஜோதி இருக்கா? அப்ப ஏன் அது வெளிவரல? தன் முனைப்பு, தான் தனது என்ற தன் முனைப்புக்கு அகம்பாகமா நான் சொல்லிட்டு தெரியாதீங்க. உனக்குள்ளேதான் இருக்கு அந்த இறைநிலை. அது தானாக வெளிவர வேண்டும் என்றால் அன்பும் கருணையாகத்தான் வெளிவரும். இதுதான் அழகா தானுக்குள்ள வெளிவந்த போன தன்னையே நம்மையே நம்ம தண்ணியே அச்சு நம்மளே கடவுள் தான், நம்மளே நம்ம கவனிக்க ஆரம்பிப்பான், என்னையே அவன் அர்ச்சிக்கும் தான் தவற மாட்டான் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. சாக்ரட்டிஸ் கூட அழகா சொல்வாரு. அவருடைய புகழ்பெற்ற தத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உன்னை நீ அறிவாய், உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் நீ தலை வணங்காமல் நீ வாழலாம். என்ன அழகு பாத்தீங்களா? அழகா இந்த பாடலையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரிதான் உன்னை நீ அறியணும், தன்னை அறியணும். ஞானத்துக்கான முதல் வழி தன்னை அறிதல். சரிங்களா? இதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அழகா பாத்தீங்கன்னா, அடுத்து நம்ம வள்ளலார் கூட சொல்வாரு, தன்னை அறிந்து என்புற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலா. தன்னை அறியக்கூடிய அந்த தன்னை அறிந்து இன்புற வெண்ணிலாவே, நான் அந்த தந்திரம் எனக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட அழகாக பாடுகிறார் நம் வள்ளலார் ஐயா அவர்களும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அன்பர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆராய்ச்சி மனம் கொண்டவர். அவர் வந்து கடவுள்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, எதை பத்தி தெரியாம சுத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவருடைய தம்பிகள் பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்காரு. அவர் வந்து கடவுள்னா யாரு, வாழ்க்கைனா என்ன, இதை பத்தி ஒண்ணுமே புரியலையே, ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், கடவுள் எங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர சிந்தனையில இருந்தாரு. அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தம்பிகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைக்கிறாரு. தான் மட்டும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார். ஏன்னா எனக்கு இதுக்கு விடை வேணும். நிறைய பேர்கிட்ட போறாரு, எல்லா மகான் கிட்டும் போறாரு, இவர்கிட்ட போ, இவர்கிட்ட போ, அவர்கிட்ட போ அப்படின்னு 4 பேர் 4 விதமாக சொல்கிறார்கள். அனைவருக்கிட்டும் போறாரு, அவருக்கு பதில் கிடைக்கல. ஒரு மகான் மட்டும் என்ன சொல்றாரு, நீ 2 வருட காலம் என்கிட்ட தங்கு, நான் உனக்கு அந்த பதில் சொல்றேன். அவரும் தங்கி பாக்குறாரு, அவருடைய பணிவிடைகள் எல்லாம் செய்து பாக்குறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, கடவுள் நான் குழப்பம், வாழ்க்கைனா பிரச்சனை அப்படின்னு அழகா சொல்றாரு. அடடா, இது எனக்கு ஏற்கனவே தெரியுமே, இதுதான் நடக்குது, இதுதான் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றேன். இதுக்காகவா நான் 2 வருட காலம் இங்க பணிபுரிந்தேன்? அவருக்கு ரொம்ப மனசு வெக்ஸ் ஆயிட்டார். அவர் என்ன பண்றாரு, நேரா வந்து நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா வந்து யாரோடைய ஒரு மூலியமாக அவர் வந்து நம்மளுடைய கருணை கடலான நம்ம ஐயாவை பார்க்க வர்றாரு. நம்ம ஐயாவை பார்க்க வந்தோடனே அவர் நான் யார் என்ற தத்துவத்தை அவருக்கு அழகாக அளித்து அவருக்கு ஆகினி தீட்சையை கொடுத்து விளக்கத்தை முழுவதுமாக கொண்டு கொடுக்கிறார். கடவுள்னா யார், அது எங்க இருக்கார், நமக்குள்ளே அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற உண்மையை அவருக்கு தெளிய வைத்து அவருக்கு வழி அனுப்புகிறார். அப்பொழுதுதான் அவருடைய மனம் சாந்தி அடைகிறது, அமைதி அடைகிறது. நன்றி கூறி செல்கிறார் அந்த அன்பர்.
எனவே இததான் நாம தெரிஞ்சுக்கணும். மகாகவி பாரதியார் கூட சொல்வாரு, "காக்கை குருவி எங்கள் கூட்டம், கடலும் மலையும் எங்கள் ஜாதி" என்பார். அதாவது காக்கை குருவி எல்லாம் எங்கள் ஜாதி தான், கடலும் மலையும் எங்கள் கூட்டல் தான் அப்படின்னு சொல்வார். கூட்டம் தான். ஏன்னா எல்லாமே அணுக்கள் கூட்டம். நானும் அணுக்களின் கூட்டம், இது அணுக்களின் கூட்டம். இங்க இருக்கிற பெண், இங்க இருக்க மைக்கு எல்லாமே அணுக்களின் கூட்டம். அப்ப எல்லாமே உள்ளுக்குள்ள உள்ள நம்ம நோக்கி 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 பார்க்கும் பொழுது எல்லாமே இறைநிலை தான். எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு அறிவு இருக்கு அப்படின்றத அழகா தெரிஞ்சுக்கலாம். வள்ளுவர் கூட சொல்வாரு, எப்பொருள் மெய்ப்பொருள் ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் நீ எந்த பொருள் எதையும் நீ பார்த்தாலும் அதுல ஒரு மெய்ப்பொருள் இருக்கு, அதுல அறிவா இருக்கு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். அது அழகா சொல்வாரு. அப்படியே பாத்தீங்கன்னா கீதையில் கண்ணன் கூட சொல்வதாக வருவோம், எந்த பொருளிலும் என்னை காண்பவன் எவனோ அவனை விட்டு நான் விலகுவதும் இல்லை, என்னை விட்டு அவன் நீங்குவதும் இல்லை. என்ன அழகு பாத்தீங்களா? யாவன் ஒருத்தன் எல்லா பொருளையும் என்ன பாக்குறானோ அவனை விட்டு நான் என்னைக்குமே போக மாட்டேன். நான் தான் உனக்குள்ளவே இருக்கிறேன், உனக்குள்ளே இருக்கிறேனே, இந்த உன் உடலுக்குள்ளே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லிக்கிறார். தாயுமானவர் சொல்லுவாங்க, அங்கிங்கே நாதப்படி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன்னுரில் வெளிப்படும் அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படி தான் வைத்த திசை வைத்த உயிருக்கு உயிராம் தழைத்தது இது மனவாக்கினில் தட்டாமல் நின்றது அதுவே இறைநிலை. அது எல்லா இடத்திலும் அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்கிறார் தாயுமானவர். என்ன அழகில்ல? அதுவே நானாக இருக்கிறேன், நானே பிரம்மம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐயா அழகா மலர்கிட்ட ஒரு பாடல் பாடுறவாரு கேட்பாரு, கொஸ்டின் கேட்பாரு மலர்கிட்ட போய், நீங்க யாருன்னா பூக்கிட்ட பேசிருக்கீங்களா? பேசணும், எல்லாமே இறைநிலை தானே. அவங்க கிட்ட நம்ம பேசணும். அவங்க கிட்டதான் ஒரு நிலையான நிம்மதியான நிறைவான நிறைவு இருக்கும் அவங்க கிட்ட. அழகா வேதாத்ரி மகரிஷ் ஐயா மலர்கிட்ட பேசுறாரு. மலரே மலரே நீ யார், உன் மனமும் அழகும் வண்ணமும் பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன். இயற்கை அழகை ரசிக்கும் உன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது. செயற்கை மயக்கம் தெளிந்தறிவு செம்மை பெறையின் கதை சொல்வேன். மலரே நீயா என கேட்டாய், மறைப்பொருளான தெய்வமே நான். சிலரே அறிவார் இவ்வுண்மை, சிந்தனை செய்ய வல்லவர்கள் பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து கரம் கோர்த்தாடும் நாடகத்தோர் கட்டம் இந்த தோற்றமும் நாம் இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல பல கோடி உரு நிறைந்த பெரிய மண்டலமே நெடிய விரிந்த பேரின்பம் பெரிய இயக்க மண்டலமாம் பிரபஞ்சம் ஏனும் மேடையிலே அரிய உருவ அழகோடு ஆடுகின்றேன் நான் அவன் கதையாய். ஆதியின் அசைவே பரமானு அவை ஒவ்வொருளவில் கூட வேதம் கோரும் ஐம்போதம் விண்முதல் மண் வரை வேறில்லை. ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை செவ்விய சிறு சொல் பரிணாமம் சிறப்பை உணர்வாய் நீயும் அதே. என்னை கண்ணால் பார்மலராய் என தகழ்ப்பை உணர அணுகூட்டே முன்னம் பரமே அணுவாற்றி
மூலம் சிவமாம் பிரம்மமதே உருவம் மலர்தான் உட்பொருளை உணரவின் என்றும் நுண்ணணுவே அருவம் ஆதி அசைந்த நிலை அணுமுதல் அகண்ட பேரண்டும் உன்னை யாரென்றேன் மலரே உணர்த்தி விட்டாய் உண்மை பொருள் பின்னை இந்த பேரறிவால் பிழராதிருப்பேன் விழிப்புடனே அறிவாக வாழ் மனிதர்களாம் அதற்கு ஏற்ப பொருத்தமுல பேரு உண்மை பொருளுணர்தல் பிறவி பயனை பெற்றுவிட்டேன் மலரே மலரே நீ யார் உன் வண்ணமும் அழகும் பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன். என்ன அழகில்ல, மறைப்பொருளாக இறைவனே அந்த மலருக்குள்ள இருக்கிறாரு, அறிவாக இருக்கிறாரு. எவ்வளவு அழகாக நம்ம ஐயா கவியில பாடியிருக்கார் பாருங்க. இதெல்லாம் உருகி உருகி நினைந்து நினைந்து நம்ம பாடிட்டே இருக்கணும். பாடும் பொழுது அப்படியே இறைவன் சந்தோஷம் அடைவார். அடடா, இந்த உயிர் எப்படி என் எல்லா உயிருக்குள்ளயும் இறைவன் நான் தான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக உருகுகிறதே அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே வந்து அன்பும் கருணையுமாக அழகாக வெளிவருவார். சரிங்களா? என்ன அழகு பார்த்தீங்களா? இதை அனைவரும் ஞானத்திற்கான முதல் வழியாகவே நாம் தன்னை அறிதல், நான் யார் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை நாம் என்னைக்குமே மறக்கவே கூடாது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவதாக ஐயா சொல்றாரு, தியானம் செய்தனால நம் ஞானத்துக்கு வழி கிடைக்கிறது. அதாவது ஒன்றி நின்று அறிவை பழக உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். ஒன்றி நின்று நாம் தவம் பயில நம்முடைய அறிவு சக்தி இவையெல்லாம் அதிகமாகிறது. அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவு நிலையில் நிலைத்து போகிறது. அன்னன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யறோம், என்னென்ன தவறுகள் செய்யறோம், என்னென்ன நன்மைகள் செய்யறோம், இதை எல்லாமே நம்ம வாழ்க்கையில நம் மனதுக்குள் அமைந்து போகிறது. அதுக்கப்புறம் இந்த அதாவது முக்காலத்தை உணரக்கூடிய உணர்வு நமக்குள்ள தானாகவே எழுந்து விடுகிறது என்கிறார். நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து விடுகிறது. எது நல்லது எது கெட்டது அப்படின்ற அந்த அந்த அறிவானது இந்த புலன்களுக்கு அமைந்து விடுகிறது என்று என்றென்றும் கருவிடத்தை அறிவை ஒன்றும் இயற்கை ஒன்றை சிறப்புடைத்து வீதே தவமாகும் என்கிறார். அழகாக பாடலை பாடியுள்ளார். ஒன்றி நம்ம தவம் செய்யும் பொழுது நமக்குள்ள அறிவு சக்தி இவையெல்லாம் அதிகமாகுது. அப்போ எல்லாமே நம்ம எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்ற விளைவுகள் அனைத்தும் நமக்குள்ளேயே வந்து தானாகவே வந்து விடுகிறது என்கிறார். கண்டிப்பா இந்த அகத்தவத்தின் பெருமை, அதனுடைய பயனை நாம கண்டிப்பா இதுல தெரிஞ்சுக்கணும். அறிவுதனை கருவினில் இணைத்து தவம் மாற்ற 5 புலன்கள் அமைதி பெறும் அறிகுணம் சீராகும். அறிவு தன் விழிப்பு நிலை பெறாத தெளிவில் அறிவு 5 பெரும் பழி செயல்கள் விளைய வழியேது. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன் வினைகள் போகும். அறிவு துரியாதீத நிலை நிற்க ஆதியாமை பொருளாம் அரும் பிறவி தொடரே என்கிறார். பாத்தீங்களா? இந்த அகத்தவத்தை நாம் ஒன்றி செய்யும் போது அதனுடைய பயன்களை எல்லாம் நாம் அடைய முடியும் என்கிறார். அறிவை இணைத்து புன்னநிலை தவத்தை நாம் ஆற்றும் பொழுது இதுவரையாக நாம் 5 புலன்கள் வழியாக நாம் இயங்கிக் கொண்டிருந்த அறிவானது அமைதி பெறுகிறது. நம்முடைய கண் காது மூக்கு வாய் 5 ஞான எந்திரங்கள் அனைத்துமே அழகாக அமைதி அடைகிறது என்கிறதை வள்ளலார் ஐயா கூறுவாரு. அனைத்து 5 புலன்களுக்கும் ஒழுக்கங்களை கூறிக்கொண்டு வருகிறார். இதான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ. அதாவது பாத்தீங்கன்னா காதுக்கான ஒழுக்கம், தீய வார்த்தைகளை கேட்காமல் இருக்கணும், இறைவன் புகழையே என்றும் பாடிக்கொண்டே இருக்கணும். ஐயா மலர் பாட்டு பாடணும் இல்லையா? அந்த மாதிரி எப்பவுமே இறைவனுடைய பாடல் இறைவனுடைய புகழையே நம்ம பாடிட்டே இருக்கணும். அதுதான் காதுக்கான ஒழுக்கமாக கூறுகிறார். கண்களுக்கான ஒழுக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா
பிறரை குரூரமாக நாம் பார்க்காமல் இருக்க வேண்டும், தீய எண்ணத்தோடு பார்க்காம இருத்தல் வேண்டும் என்று கூறுகிறார். மூக்குக்கு ஒழுக்கம் இருக்குதுங்க. தேவையில்லாத நறுமணங்களை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்க கூடாது. நல்ல விதையை நம்மூக்கின் மூலமாக சுவாசிக்க வேண்டும் அப்படின்னு. ஆசையை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். ஞானத்திற்கான வழியில 4வது வழி ஆசையை சீரமைத்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம ஆசையை சீரமைத்துக் கொண்டே ஆக வேண்டும். வேதாத்திரி மகரிஷி ஐயா கிட்ட வந்து கேட்பாங்களா, ஐயா நான் வந்து ஞானத்தை அடையணும், ஞானத்துக்கு அடையணும் வழி என்ன அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டாருங்களா. ஐயா அமைதியா அவரை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு பேப்பர் கொடுத்தாராம், ஒரு பேப்பரும் பெண்ணும். போப்பா போயிட்டு நீ எழுது, உன்னுடைய ஆசைகள் எல்லாம் என்னென்ன எழுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதும் பொழுது அவர் சொல்றாரா, என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும், முதல்ல அவங்களுக்கு ஒரு ஆண் மகடா இருந்தா அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும், ஒரு வீடு கட்டணும், 2 வீடு கட்டணும், அதுக்கப்புறம் இத்தனை வகையான சொத்துக்களை சேர்க்கணும், இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு அவருடைய ஆசைகளை அடுக்கிக் கொண்டே ஒரு பேப்பர் ஃபுல்லா எழுதி எடுத்துட்டு வராராம். அப்புறம் வந்து கேட்கிறாராம், இவ்வளவு ஆசைகளை வைத்துக்கொண்டு எப்படி நீ வந்து இறைவனை ஞானத்திற்கான வழி கேட்கிறியே, இத்தனை வகையான ஆசைகளை நீ எடுத்து பற்றி இல்லாம வாழ்ந்தா மட்டும்தான் இறைவனை கிட்ட போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது, எல்லா ஆசைகளையும் அவர் குறைத்து கொண்டே வந்து இறைவனை கிட்ட செல்லணும் அப்படின்ற ஆசையை மட்டும் 2 ஆசைகளை மட்டும் எழுதி எடுத்து வந்து கொடுத்த போது, இதுதான் ஞானத்திற்கான வழி. இங்கு ஆசையை நம்ம சீரமைத்து கொள்ள வேண்டும். ஐயா அழகா கொடுத்திருப்பார். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, ஏன் மாற்றுவதின் மூவாசை, இந்த 3 ஆசையும் நமக்கு தேவைதான். ஆனா அந்த ஆசையை எப்படி பண்ணணுமா, சீரமைத்து கொள்ள வேண்டும் என்று அழகாக ஐயா வந்து ஆசை சீரமைத்துல அழகா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பார். அப்போ ஞானத்திற்கான வழியில ஒரு வழி ஆசையை நாம சீரமைத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து மூக்கு பத்தி சொன்னோம் இல்லையா. வாய்ன்றது நாக்குன்னு சொல்லலாம். வாயில வந்து நம்ம இனிய வார்த்தைகளையே பேசணும், பொய் பேசாதிருத்தல் வேண்டும். மிதமான உணவை இந்த நாக்கின் சுவையின் மூலமாக சுவைக்க வேண்டும். அளவுக்கு மீறி வந்து நாம உண்ணக்கூடாது. உணவில் அளவு முறை நம்ம காத்து வாழ வேண்டும் அப்படின்னு அழகாக வள்ளலாராயவும் கூறியிருப்பாரு. இந்த உடல் பாத்தீங்கன்னா இது வந்து உடல் வந்து உன்னுடலே வாகனம், இது எல்லாருமே பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் உயிர் இருக்கு, இந்த இறைவன் இருக்காரு. அப்ப இது அனைவருக்கும் உதவக்கூடிய மனப்பான்மை தன்மையோடையாக இந்த உடல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பெரியோர்கள் உள்ள இடங்களுக்கு இந்த உடலானது செல்ல வேண்டும் என்று நம் வள்ளலார் ஐயா அழகாக இந்த 5 புலன்களையும் நாம எப்படி ஒழுக்கமாக வைத்து வாழ வேண்டும் என்பதை அழகாக சொல்லியிருப்பார். இந்த மாதிரிதான் நம்ம அகத்தவத்தை நம்ம ஆற்ற இந்த 5 புலன்களும் அமைதி பெறும், அருகுணம் சீராகும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. அருகுணம்னா என்ன? பேராசை, சீனம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு, மனப்பான்மை, பஞ்சம் என்ற 6 குணங்களும் சீரமைக்கப்பட்டு நிறைவனமாகவும் சகிப்புத்தன்மையாகவும் ஈகையாகும் கற்ப நெறியாகும் மன்னித்தல் என்ற நற்குணங்களாக வெளிப்படும். அகத்தவத்தை நாம் தொடர்ந்து செய்தால் மட்டுமே இது நடக்கும். எனவே 5 பெரும் பழி செயல்கள் விளைய வழி எது என்கிறார் ஐயா. பொய், கொலை, களவு, கற்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா கற்பழிப்பு ஆகிய 5 பெரும் பழி செயல்கள் விளைவதற்கு வழியே இல்லை. நீ அகத்தவத்தை தொடர்ந்து ஒன்றி நின்று தவம் மாற்றும் பொழுது இந்த 5 பழி செயல்கள் விளைய வழியே இல்லை என்கிறார். அறிவானது உயிரில் அடக்கம் பெறும். அந்த அறிவானது உயிரில் அடக்கம் பெறும் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த துரியம் தான். அந்த துரியம் சகஸ்டாகாரம். இதுல நம்ம ஒடுங்கி இந்த அறிவானது உயிரில் ஒடுங்கி நாம் தவம் ஏற்றும் பொழுது முன் வினைகள் எல்லாம் போகும். சஞ்சித கர்மம், அப்பா அம்மா கொடுத்த மூட்டைகள் எல்லாமே காணாம பஸ்பமாக மாறிவிடும். பிராரத்த கர்மம் 3 வயது முதல் இன்று வரை நான் செய்த பாவம் என்னதோ அப்படின்னு சொல்வார் ஐயா. அப்போ இது எல்லாமே இந்த பிராரத்த கர்மம், பிறப்பு இறப்பு இரண்டையும் நான் அறியேன், இப்படி அழகா கவிதை எல்லாம் சொல்லியிருப்பார். அப்ப இந்த பிராரத்த கர்மம் 3 வயதுல இன்று வரை நான் செய்த பிராரத்த கர்மைகள் அனைத்தும் சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம் இவை இரண்டுமே என்ன பண்ணுங்களா, துரியம் தவம் செய்ய செய்ய நீங்கிவிடும் என்கிறார் நம் ஐயா. துரியத்தில் அலை சூழல் வேகம் குறைந்து அறிவானது நுண்ணியதாக மாறி மேலும் விரிந்து எங்கும்போது துரியாதீத நிலை நிற்க பழக என்ன ஆகுமா, மரணமில்லா பெருவாழ்வு என்பதே நமக்கு வரும். அரும் பிறவி தொடரே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த கவியில அந்த அகத்தவம் நாம் தொடர்ந்து ஆற்ற அதனுடைய பயனாக ஆகினை தவம் செய்ய ஆகாமிய கர்மம் என்பது ஏது, துரியம் தவம் செய்ய பிராரத்த கர்மம், சஞ்சித கர்மம் என்பது ஏது,
துரியாதீத நிலை நிற்க நிற்க தவம் ஏற்ற ஏற்ற நம்மளுடைய வினை பதிவுகள் எல்லாம் பஸ்பமாக மாறிவிட்டு அரும் பிறவி தொடரு. பிறவி தலையை நம்ம அறுத்திடலாம். இந்த பிறப்பு புனரவி ஜனனம் புனரவி மரணம் புனரவி ஜனனம் புனரவி மரணம் என்கின்ற பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்ற சங்கலில் இருந்து நாம் அறுப்படுவோம் என்று அழகாக இந்த அகத்தவத்தை ஆற்ற ஆற்ற நமக்கு இது எல்லாம் நிகழும். அப்போ இந்த அகத்தவம் ஃபர்ஸ்ட் தன்னை அறியணும் ஞானத்திற்கான வழியில, அதுக்கடுத்தது அகத்தவத்தை ஆற்றணும், அதுக்கப்புறம் ஆசையை நாம் சீரமைக்கணும் என்ற 3 வழிகளை நாம் இப்ப தெரிஞ்சு கொண்டிருக்கோம். முக்கியமான வழி குருவின் உபதேசம். என்னன்னு பாத்தீங்கன்னா, தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே என்று அழகாக திருமூலர் பாடியிருக்கிறார். அதாவது எப்பவுமே ஒரு குருவை நாம அவருடைய திருமேனி நம்ம ஏதாவது ஐயாவுடைய கருணை கடலான நம்ம ஐயாவுடைய நம்ம உருவத்தை பார்க்கிறோம், அவருடைய திரு வார்த்தையை நம்ம கேட்கிறோம், அவருடைய திருநாமம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவருடைய குரு சிந்தித்தல், அவர் என்ன கொடுத்தாரு, அவருடைய வாழ்க்கையில அவர் என்னென்ன நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, எப்படி நம்ம வாழணும், எவ்வளவு அழகா 5 புலன்களை அடக்கி எப்படி நம்மளுடைய அந்த அருகுணங்களை எப்படி சீரமைத்து தன்முனைப்பை எப்படி மாத்தி எப்படி வாழணும் என்ற எப்படி பயிற்சிகளை கொடுத்திருக்காரு பாத்தீங்களா. அதை எல்லாமே நாம அவர் வழியை நின்று ஒழுகணும். ஏற்கனவே அந்த சொன்ன கவிதான், எப்பொருளை எச்சையில எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மை நினைப்போர் ஆற்றொல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும் எப்பெருமை இயல்போக்க நேரியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும், குருவின் உபதேசம் இதுதான். குருவை மதித்து ஒழுகி அவர் வழியில நம்ம வாழணுமா, எல்லாம் சொல்லி கொடுத்துட்ட பிறகு இன்னமும் தன் முனைப்போடும் தான் அகங்காரத்தோடும் நான் தான் இப்படி சொல்லிட்டு இருந்தால் எப்படி அந்த ஞானத்திற்கான வழி கேட் திறக்கும், அந்த சொர்க்க வாசல் எப்படி திறக்கும்? இதை அனைவரும் சிந்தனை செய்ய வேண்டும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது. குரு உயர்வோர் மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனாகி இந்த பரணமில்லா பெருவாழ்வை கண்டிப்பாக சத்தியமாக கொடுப்பார் இறைவன். இதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் குருவை மதித்து ஒழுகணும், குருவின் உபதேசத்தை நாம் எடுத்துக்கணும், அவர் வழியில நிக்கணும். அப்படிதான் கத்தி மாரி நிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படி தேன் ஒழுகுற மாதிரி நம்ம நிக்கணும். நின்னா மட்டும்தான் அந்த ஞானத்திற்கான வழி, அந்த கேட் எல்லாமே திறந்து விடப்படுவார்கள். நான் எப்ப முன்னாடி சொன்ன மாதிரி ஆகினை துரியம் துரியாதீதம் தவங்கள் எல்லாம் செய்து கொண்டு வந்தாலும் குருவுடைய அனைத்தையும் நாம் ஃபாலோ பண்ணாம எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் சொல்லிட்டு இருந்தால் அந்த ஞானத்திற்கான வழி கேட் திறக்கப்படாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயாவுடைய உபதேசங்கள்ல முக்கியமான உபதேசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தனி மனித ஒழுக்கம். நான் தனி மனிதன், அமைதி, நான் அமைதியா இருக்கணும். முதல்ல என் வீட்டுல நான் அமைதியா இருக்கணும். நான் அமைதியா இருந்தேன்னா என்னுடைய குழந்தைகள் அமைதியா இருப்பாங்க, என்னுடைய சுற்றம் அமைதியா இருக்கும், என்னுடைய தெரு அமைதியா இருக்கும், என்னுடைய ஊர் அமைதியா இருக்கும். அப்ப நானே அமைதி இல்லாம சுத்திட்டு இருக்கேன்னா நான் எப்படி என்னுடைய ஊரை அமைதிப்படுத்த முடியும்? இல்லை என் குடும்பத்தை எப்படி அமைதிப்படுத்த முடியும்? என் சுற்றத்தை அமைதிப்படுத்த முடியும்? இதை நாம் அனைவரும் சிந்தனை செய்தல் வேண்டும். முக்கியமான உபதேசத்துல தன்னுடைய அமைதி, நாம் அமைதியாக இருந்து எல்லா செயல்களையும் செய்கிறோமா என்பதை நீங்கள் சிந்தனை செய்தல் வேண்டும். நானே அமைதியா இல்லை, அப்புறம் என்கிட்ட வரவங்க எப்படி அமைதியா இருப்பாங்க? யோசிக்கணும். உடல் நலம், எளிய உடற்பயிற்சிகள் மூலம் நாம் உடலை ஆரோக்கியத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா யார் யார் உடற்பயிற்சி செய்தீர்கள் உங்களுக்கு தான் தெரியும். அப்போ உடற்பயிற்சிகள் ஐயா சொல்றாரு, ஐயாவுடைய உபதேசத்துல முக்கியமான உபதேசம் தனி மனித அமைதியா இருக்கணும், உடல் நலத்தை பேண உடற்பயிற்சி செய்யணும்னு சொல்றாரு. மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாத்தீங்கன்னா இப்ப அழகா தவம் செய்யும் போது நம்மளுக்கு எப்படியான கர்ம வினைகள்லாம் கழிது சொல்லிட்டாரு ஐயா. லாஸ்ட் துரியாதீதம் பண்ணும்போது மரணமில்லா பெருவாழ்வே கிடைக்கும்னு அவர் சொல்லிட்டாரு. இது ஃபாலோ பண்ணாம நம்ம இருந்தா கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. மன தூய்மை இருக்கணும், தவம் செய்யணும். மன தூய்மை இருக்கணும், என்ன செய்யணும்? தற்சோதனை செய்து பழக வேண்டும். தற்சோதனை செய்வதற்கு ஐயா அழகா ஒரு கவியில சொல்லியிருப்பார், தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால். தனது குறை என்ன என்பதை நம்ம ஆழ்ந்து உணரணும். தருக்கொழியும், பிறரிடம் நட்பு ஓங்கும். தனது குறையை நீ ஆழ்ந்து உணரவில்லை என்றால் எப்படி நீ அனைவருடன் நட்பாக இருக்க முடியும்? இப்ப யார் ஒருத்தர் நட்பாக இல்லையோ அவர்களுக்கு தன்னுடைய குறையை திருத்தம் செய்ய
இயலவில்லை என்பதுதான் அர்த்தம். இதை அடிச்சு சொல்லுவேன் நான் சொல்றது இல்ல, வேதாத்தில் மகரிஷி ஐயா சொல்றார். இங்க பேசுறது எதுவுமே நான் கிடையாது, எல்லாமே இறைநிலை, இறைவன் குருவாக குருவுடைய குரல் தான் இது அனைத்துமே. அதாவது தனது குறை ஆழ்ந்துணர்ந்து எவன் ஒருவன் திருத்தம் பெறுகிறானோ அவனுக்கு தற்கொழியும் தான்ற அகங்காரம் ஒழியும், பிறரிடம் நட்பு ஓங்கும். எல்லார்கிட்டயும் நட்பா இருப்பாங்க. தான்ன்றது குறையே, தன்னுடைய குறையே ஆழ்ந்து உணராம நான் இப்ப அடுத்தவங்க குறையே கை நாட்டி கை நாட்டி கை நீட்டி கை நீட்டி சொல்லிட்டே இருக்க. 3 விரல் உன்னை நோக்கி இருக்க, ஒரு விரல் அடுத்தவங்க நோக்கி இருக்கு, 3 விரல் உன்னை நோக்கி இருக்கு. இதை நீ சிந்திக்கணும். அப்படி நம்ம நம்முடைய குறையை ஆழ்ந்து உணர்ந்தா மட்டும்தான் பிறரிடம் நட்பு ஓங்கும். மனம் ஒரு தூய நிலையை நாடி செல்லும். மனம் ஒரு அமைதியான நிலை, பேரின்ப நிலையை, அமைதி என்ற நிலையை நாடி செல்லும். மற்றவரும் இதன் விளைவாய் நலன் காண்பார். நீ அமைதியா இருந்த, எல்லாருக்கிட்டையும் நட்பா இருக்க அப்படின்னா இங்க வரக்கூடிய எல்லாருமே நலன் காண்பார்கள் இல்ல, நம்மளை தேடி வரவங்க எல்லாமே நலன் காண்பார்கள் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ளயும் ஒரு பிரச்சனைகள், குழப்பங்கள் நம்ம குடும்பத்துல, வெளியில, ஆபீஸ்ல, எல்லா இடத்துலயும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் எல்லாருமே இந்த கவியை படிக்கும். தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்குழியும், பிறரிடம் நட்பு ஓங்கும், மனம் ஒரு தூய நிலையை நாடி செல்லும். மற்றவரும் இதன் விளைவாக நலன் காண்பார். மற்றவருடைய நலன், இதன் விளைவா மற்றவங்களும் நலன் பெறாங்களே. அப்ப நம்ம குறைய நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லையா? நம்ம குறைய கண்டுக்காமலே விட்டுட்டு மற்றவங்களோட நலனையும் நம்ம பாதித்தே இருந்தா எப்படி இது? இதை அனைவரும் சிந்தனை செய்யணும். எனது நான் என 2 சொற்களும் ஏற்புடைய கருத்துணரும். நமக்குள்ள இருக்கிற குறையை ஆழ்ந்து உணர உணர எனது நான் என்ற சொற்களுக்கான விளக்கம் தெரியும். எனது, உனது, சொல், செயல், எண்ண குறைவை போக்க உயர்ந்த நீ தற்சோதனை பழகிக்கொள். உன்னுடைய சொல்லு, செயல் இதெல்லாம் நீ திருத்தம் பெறணும்னா உயர்ந்த தற்சோதனையை பழகிக் கொள்க என்று நம் வேதாத்தி மகரிஷி ஐயா அழகாக சொல்கிறார். தவம் மாற்ற வேண்டும், தற்சோதனை செய்து கொள்ள வேண்டும். இதை இரண்டும் நாம் செய்ய செய்ய அழகாக நம்மளுடைய அந்த தன் முனைப்பை நாம் தூக்கி எறியலாம். சரிங்களா? அது செயல் விளைவு தத்துவம். நாம் செய்கின்ற செயல், ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு இருக்குங்க. ஒரு செயல் நான் நல்ல செயல் செய்தனா அதுக்கு நல்ல விளைவு வரும். தீய செயல் செய்யணும், கண்டிப்பா தீய விளைவே வரும். இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு வரல, நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா என்னைக்கா இருந்தாலும் தப்பு கணக்கிட்டு தானொன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்புக்கு ஏற்றபடி அப்போது அளிக்கும் சரி விளைவு. இதை எப்பொழுதும் கவலையுற்று இடர்படர்வார். இதை எப்போதுமே கவலைப்பட்டு இருக்கவங்க தான் செஞ்சுதான் எனக்கு வருதுன்னு அப்ப நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. சரியா? இதுதான் செயல் விளைவு தத்துவம்னு சொல்றார் ஐயா. ஐயாவுடைய உபதேசத்துல முக்கியமான உபதேசம் இது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இறைநிலை உணர்வு. இறையை உணரணுங்க. ஐயா அழகா சொல்வார். இப்பதான் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இறைவன் தான் நமக்குள்ளே இருக்காரு. இந்த அறிவின் எல்லையை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை பேரறிவுடன் நாம் இணைய வேண்டும். நாம இந்த சிற்றறிவு, இந்த பின்னப்பட்ட அறிவு எங்க போய் சேரணுமா? அந்த பேரறிவோடு இணையணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அழகா ஐயா சொல்வார். இறைநிலையில நிறைநிலை, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழுப்ப இருக்க நித்தம் நித்தம் நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் விட்டும் உறைந்து அணிலில் பழகிக் கொள்ள உலக இன்பங்களின் அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாக நிற்கும். கரையெல்லாம் நீங்கி என்ன நிற்கும்? அறிவு மெய்ப்பொருளாக நிற்கும். கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம். கரைஞ்சு போச்சு நம்ம கிட்ட இருக்கிற தன்மணிப்புனா அப்ப என்ன காணுவாங்க? அன்பு கருணை தான்ப்பா வருவாங்க. அறிவு தான்ப்பா, பேரறிவு தான்ப்பா அங்க வெளிப்படும். அறிவு சிற்றறிவா இருக்கும் போதுதான்ப்பா இந்த தன்முனைப்பு, நான் அகங்காரம் எல்லாமே கடைசியா இறைநிலை உணர்ந்த பிறகு தன்முனைப்பு கரைந்து போகும். யார் யாருக்கு தன்முனைப்பு இருக்குதோ அவங்க எல்லாம் இறைநிலை உணரல. இது நான் சொல்லல, ஐயா சொல்றேன். நிறைவாக ஒரு ஐயாவுடைய கவிதையை பாடலாம். பாடல் ஒன்று எழுதியிருக்காரு. இறைவனை கண்டு கொண்டே அறிவா இறைவனை காணுகின்றேன், இறைவனை கண்டு கொண்டே அறிவா இறைவனை காணுகின்றேன்,
குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயரறிவாய் மறைபொருளாக உள்ள மாபெரும் மெய்ப்பொருளாய் இறைவனை கண்டு கொண்டே அறிவா இறைவனை காணுகின்றேன் அறிவின் உயர்நிலையில் அன்பும் கருணையுமாய் நெறியில் சிறந்த போது நீங்காத இன்ப ஊற்றாய் பொறியினும் புலனைந்தில் பொங்குதன் மாத்திரையாய் சிறிதும் பெரிதுமாகி சிந்தனைக்கு ஊற்றான சிறிதும் பெரிதுமாகி சிந்தனைக்கு ஊற்றான இறைவனை கண்டு கொண்டேன் அறிவா இறைவனை காணுகின்றேன் ஆதி நிலை வெளியாய் அணுவோடு ஐம்பூதமாகி பேதித்த உயிர்களில் பிழையில் நெஞ்சகமாய் வாதிக்க இடமின்றி வளரியல் போக்கமதாய் வாதிக்க இடமின்றி வளரியல் போக்கமதாய் நீதிக்கு நிலைகள் காண விளங்குகின்ற இறைவனை கண்டு கொண்டேன் அறிவா இறைவனை காணுகின்றேன் உத்தம நண்பர்கள் உயிர்கட்கும் உரியது சித்தம் எனும் உயிருக்குள் சிறப்பாக விளங்குவது முக்தர்கள் அறிவினில் முழுமையாய் திகழ்வது இத்தனை சிறப்போடும் எல்லாருக்குள்ளும் நிறைந்த இத்தனை சிறப்போடும் எல்லாருக்குள்ளும் நிறைந்த இறைவனை கண்டு கொண்டேன் அறிவா இறைவனை காணுகின்றேன் குறைவின்றி குற்றமின்றி குணத்துக்குள் உயிரறிவாய் மறைபொருளாக உள்ள மாபெரும் மெய்ப்பொருளாய் இறைவனை கண்டு கொண்டேன் அறிவா இறைவனை காணுகின்றேன் என்ன அழகில்ல இந்த மாதிரி இறைவனை நினைந்து நினைந்து உறைந்து உறைந்து உருகி உருகி பாடணும். எனவே ஞானம் பெற வழியாகிய முதல்ல தன்னை அறியணும், தியானம் செய்யணும், அகத்த ஆய்வுகள் செய்தல் வேண்டும், குருவின் உபதேசத்தின்படி நாம் நடக்கணும், ஆசையை சீரமைத்து 5 புலன்களை நாம் அடக்கி அதற்கான ஒழுங்குமுறைகள் என்னவோ அதன் பிரகாரம் நம்ம வாழ்ந்து வாழ்க்கையை ஞானத்திற்கான வழியை கொண்டு ஞானத்திற்கான வழியில் நாம் சென்று இறைநிலையாகவே நாம் மாறி மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடைய வேண்டும். என்ற வாய்ப்பினை கொடுத்த நம் குருவிற்கும் இறைநிலைக்கும் கோடான கோடி நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு இதோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.